இந்த பையன் எஜுகேஷனுக்கு ஒரு 10 lakhs, பொண்ணோட மேரேஜுக்கு ஒரு 10 lakhs, என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு 30 lakhs சொல்கிறேன். இதெல்லாம் பத்தாது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஒரு போர்ட்ஃபோலியோ பற்றி மட்டும் நம்ம பேச வேண்டாம். ஒருத்தரே நிறைய போர்ட்ஃபோலியோ வச்சுக்கலாம். ஷார்ட் டேர்ம்னா இப்போ ஒரு 3 வருஷத்துல நான் ஒரு கார் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். அதே மாதிரி மிட் டேர்ம்னு வச்சுக்கோங்க. ஹையர் எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன், மேரேஜ், அவங்க நம்மளுக்கு ஒரு வீடு கட்டுறது, இது எல்லாமே மிட் டேர்ம் கோல்னு வச்சுக்கலாம். லாங் டேர்ம் கோல்னா நம்மளோட ரிட்டையர்மெண்ட். இந்த மூணுத்துக்கும் நீங்கள் ஒரே மாதிரி சேர்க்க முடியாது. அந்த ஷார்ட் டேர்முக்கு ஒரு பேங்க் எஃப்டி, இல்லை ஒரு ஆர்டி, இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் டிபாசிட்ஸு, அதுவும் இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்டு தான் வேணும் அப்படின்னா லிக்விட் ஃபண்டு. அந்த மிட் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் ரெண்டும் வச்சுக்கலாம். அதாவது டெட் அண்ட் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. டெட்னா நிலையாக வருமானம் வரக்கூடியது, ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். ஈக்விட்டினா பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்டு, அதெல்லாம் ரொம்ப வொலடைலாக இருக்கும். தம்பி 40 வயசுக்காரங்கிட்ட போய் நீங்கள் 20s ஸ்டார்ட் பண்ணணும்னா அப்படியே மனசு உடஞ்சி போயிடுவாங்க. இதை கேட்ட மறுநாள் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா போதும், இல்லை அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பர். 20% வந்து உங்களுக்கு மணியாகவே இருக்கணும், கேஷாகவே இருக்கணும். உங்களுக்கு எமர்ஜென்சி வரும். ஸோ காஸ்ட்டு கம்மியாக இருக்கணும், டேக்ஸு கம்மியாக இருக்கணும், ரிஸ்க்கு கம்மியாக இருக்கணும். ஸோ அதனால் நம்மளோட போர்ட்ஃபோலியோ நம்ம ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கணும். ஸோ போர்ட்ஃபோலியோவில் பேங்க் இருக்கணும், கோல்டு இருக்கணும், வீடு இருக்கணும். வேற என்ன? இது வந்து மூணுமே கொஞ்சம் பழமையான விஷயம். இது எல்லாமே ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது தான். ஆனால் க்ரோத் வேணும், இன்ஃப்ளேஷன் தாண்டின வருமானம் வரணும், டாக்ஸேஷன் தாண்டின வருமானமாக வரணும் அப்படின்னா நம்ம போக வேண்டியது ஸ்டாக் மார்க்கெட்டும் மியூச்சுவல் ஃபண்டும் தான். இந்த ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து 5000 ரூபாயோட வந்தார் மார்க்கெட்டுக்கு. அவர் போகும்போது 100 ஏரோப்ளேன் ஒரே நாளில் வாங்கினார். அந்த அளவுக்கு அவரால் மார்க்கெட்டில் ஒரு 35-40 வருஷத்துக்குள்ளே பணம் பண்ண முடிஞ்சுது அவரால். ஸோ அந்த அளவுக்கு அது அவைலபிளாக இருக்குது. ஃபினான்ஷியல் அட்வைசர் சுந்தரி ஜெகதீஷன் மேம் நம்மளோட இணைச்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார் தினேஷ். போர்ட்ஃபோலியோன்ற டேர்ம் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, நிறைய பணம் இருந்தால் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும் போல. இன்னும் சில பேருக்கு அவங்க கிரியேட் பண்ணது தான் போர்ட்ஃபோலியோன்னு நினச்சிக்கிட்டும் இருப்பாங்க. ஆக்சுவல் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கணுன்றதும் தெரியாது. ஆக்சுவலாக போர்ட்ஃபோலியோனா என்ன மேம்? ஆக்சுவலி நம்ம அந்த போர்ட்ஃபோலியோன்ற பேரை வச்சுக்கல, அவ்வளோதானே ஒழிய. உங்கள் தாத்தா பாட்டிட்டையும் என்னோட தாத்தா பாட்டிட்டையும் கூட போர்ட்ஃபோலியோ இருந்தது. ஒரு 4 மாடு வச்சுருப்பாங்க, ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பாங்க, ஒரு விவசாயம் பண்ணுவாங்க, தங்கம் வாங்கி கழுத்தில் குண்டு குழாய் சேர்த்துப்பாங்க, வீடு எப்படியும் கட்டியிருப்பாங்க. இப்போ ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு சின்ன வீடு கட்டி பக்கத்தில் வைப்பாங்க. இது எல்லாமே அவங்க போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அதுக்கு நம்ம போர்ட்ஃபோலியோன்னு நம்ம பேர் வச்சுக்கல. அது மாத்திரம் இல்லாமல் போர்ட்ஃபோலியோனா என்ன பண்ணணும், நம்ம உட்காந்து கிளியராக திங்க் பண்ணணும். இவங்கெல்லாம் அழியாமையே சேர்த்துருப்பாங்க. எங்கள் முன்னோர்கள்லாம் இப்படி சேர்த்தாங்க, நானும் சேர்க்கணும். 4 மாடு வச்சுருந்தாங்க, நான் 10 மாடு வச்சுக்கணும். அந்த மாதிரி தாட்டில் தான் அவங்க போனாங்களே ஒழிய இது ஒரு போர்ட்ஃபோலியோ, இதில் வந்து இது இவ்வளோ இருக்கணும், இது இவ்வளோ இருக்கணும், அப்படி ஒரு பிளான்டாக அவங்க போகல. அது ஒன்று தான் வித்தியாசம். இப்போ நம்மளை பொறுத்தளவில் அந்த மாதிரி பிளான்டாக போகணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுறோம். பிளான் பண்ணிக்கலாம் மேம். போர்ட்ஃபோலியோ ஒருத்தவங்களும் எப்படி வச்சுக்கணும்? லைக் ஏஜ் வைஸாகவே நான் கேட்கும்போது இந்தந்த ஏஜில் இருக்கவங்க இப்படி போர்ட்ஃபோலியோ வச்சுக்கலாம் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? எல்லாரோட போர்ட்ஃபோலியோ டிஃபர் ஆகுதுன்னு வேற நம்ம சொல்லிட்டோம். ரெண்டாவது ஒருத்தரே ஒரு போர்ட்ஃபோலியோ பற்றி மட்டும் நம்ம பேச வேண்டாம். ஒருத்தரே நிறைய போர்ட்ஃபோலியோ வச்சுக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ தான் அப்படின்னு எந்த விதமான இதுவும் கிடையாது. உங்களுக்கு நிறைய கோல்ஸ் இருக்குது. அந்த கோல்ஸ் ஷார்ட் டேர்மாக இருக்கலாம், மிட் டேர்மாக இருக்கலாம், லாங் டேர்மாக இருக்கலாம். ஷார்ட் டேர்ம்னா இப்போ ஒரு 3 வருஷத்தில் நான் ஒரு கார் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கலாம், அது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். அதே மாதிரி மிட் டேர்ம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹையர் எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன், மேரேஜ், அவங்க நம்மளுக்கு ஒரு வீடு கட்டுறது, இது எல்லாமே மிட் டேர்ம் கோல்னு வச்சுக்கலாம். லாங் டேர்ம் கோல்னால் நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டு. ஸோ இப்போ இந்த மூணுத்துக்கும் நீங்கள் ஒரே மாதிரி சேர்க்க முடியாது. அப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ மாத்திரம்தான் நான் வச்சுப்பேன் அப்படின்னா இந்த மூணுத்துக்கும் நம்ம ஒரே மாதிரி சேர்க்குற மாதிரி ஆகிடும். அது பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஷார்ட் டேர்முக்கு ஒரு 3 இயர்ஸில் எனக்கு கார் வாங்குறதுக்கு வேணும் அப்படின்னா நம்ம அதை வந்து ஃபிக்ஸட் இன்கம் தரக்கூடிய டூல்ஸை நம்ம சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் எஃப்டி, இல்லை ஒரு ஆர்டி, இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் டிபாசிட்ஸு, அதுவும் இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்டு தான் வேணும் அப்படின்னா லிக்விட் ஃபண்டு. அந்த மாதிரி எந்த விதமான ஏற்ற இறக்கமும் இருக்கக்கூடாது. அந்த 3 இயர்ஸ் நம்ம கோல் ரொம்ப கிட்டக்க இருக்குது. ஆமாம், சேஃபாகவும் இருக்கணும். ரொம்ப ரிட்டர்ன் எதிர்பார்க்காம மினிமமாக இருந்தால் போதுன்ற இதில் போயிடும். அந்த மாதிரி 3 இயர்ஸில் நம்ம ஷார்ட் டேர்ம் கோலுக்கு தனியாக ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுக்கலாம். அந்த போர்ட்ஃபோலியோவில் இந்த 3 வருஷத்துக்கு மாத்திரம் நம்மளுடைய டவுன் பேமெண்ட்டுக்காக சேர்த்துட்டு கார் வாங்குறதுக்காக சேர்த்துட்டு வரலாம். இன்னொரு மிட் டேர்முக்காக ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிறோம். அந்த மிட் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் ரெண்டும் வச்சுக்கலாம். அதாவது டெட் அண்ட் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. டெட்டுனா நிலையாக வருமானம் வரக்கூடியது, ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். ஈக்விட்டினா பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்டு, அதெல்லாம் ரொம்ப வொலடைலாக இருக்கும். மேலையும் கீழையும் போயிட்டுருக்கும். ஆனால் அதுக்கு க்ரோத் அதிகம், நிறைய ரிட்டர்ன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுடைய மிட் டேர்முக்கு ரெண்டும் கலந்து வச்சுக்கலாம். இப்போ பசங்களோட எஜுகேஷன் கிட்ட வருது அப்படின்னா நம்ம பைசாலாம் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க,
இப்போ டவுன் ஆச்சு மியூச்சுவல் ஃபண்ட், அது மாதிரி டவுன் ஆச்சுன்னா நம்ம சேவிங்ஸில் 30% போயிடும். ஸோ அதனால் ஒரு 50% இங்கே 50% ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஃபிக்ஸட் இன்கமில் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கோல் கிட்ட வர வர நம்ம அந்த ஈக்விட்டியில் இருக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபிக்ஸட் இன்கம்க்கு கொண்டு வரணும். ஸோ பாதிப்பதே பிரிச்சுட்டோன்னா அது பேலன்ஸ் பண்ணிக்கலாம். எந்த டைமில் எது இறங்கும் என்ன நடக்கும் தெரியாது. ஸோ ஏதோ ஒரு பக்கத்தில் வந்து கை கொடுத்துரும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோலுக்கும் நம்மளுக்கு கரெக்டாக நம்ம ஒரு அமௌண்ட் வச்சுக்கலாம். காருக்கு 3 lakhs, இந்த பையன் எஜுகேஷனுக்கு ஒரு 10 lakhs, பொண்ணோட மேரேஜுக்கு ஒரு 10 lakhs, என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு 30 lakhs. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் பத்தாது. பட் ஒரு இதுவே பத்தாது கேட்டால் ஷாக் ஆகிடுவாங்க. என்னது இதுவே போதில் நடத்த இது எப்படி சேர்க்க போகிறேன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. இன்னும் போக போக இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன்லாம் அதிகமாகும் போது நம்ம அதையும் நினப்பில் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு 30 லட்சம் அப்படின்னு வச்சு நம்ம சேர்க்க ஆரம்பித்தோம். ஒரே போர்ட்ஃபோலியோ தான் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு கையில் ஒரு 10 லட்சம் ரூபாய் நீங்கள் சேர்த்துட்டீங்க, கார் வாங்க போகிறீங்க. அப்போது ஒரு கார் என்ன விலைன்னு கேட்டால் நம்ம வச்சுருக்கிற பட்ஜெட்டு 3 லட்சம், அங்கே கார் வந்து 4 lakhsக்கு இருக்கும். உடனே வீட்லேயும் எல்லாரும் ஒரு உற்சாகமாகி அது நல்லா இருக்கு அந்த கார் வாங்கலாம் அப்படிம்பாங்க. உங்ககிட்டே யோசிப்பீங்க 10 லட்சம் ரூபா இருக்குல்ல, நான் ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கிடுறேன். அப்போ உங்கள் கோல் என்னாச்சு? மற்றதெல்லாம் அடிபட்டுரும், மற்ற சேவிங்ஸ் எல்லாம் அடிபட்டுரும். ஸோ நம்ம இதுக்கு தனியாக கோல் வச்சு தனியாக ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், ஓ இந்த போர்ட்ஃபோலியோவில் நான் 3 lakhs தான் வச்சுருக்கேன், நான் அப்போ அந்த காருக்கு நான் 3 lakhs தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ அது நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ஒரு எஸ்பெஷலி முக்கியமாக நம்ம வைக்க வேண்டியது ரிட்டையர்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சு தான் ஆகணும். ஓகே, அது எந்த வயசில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்? ஒரு ஏர்லி 20s இல்லைனா 30s? தம்பி 40 வயசுக்காரங்கிட்ட போய் நீங்கள் 20s ஸ்டார்ட் பண்ணணும்னா அப்படியே மனசு உடஞ்சி போயிடுவாங்க. அவங்க என்ன இதை கேட்ட மறுநாள் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா போதும், இல்லை அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பர். அதுக்கு மேலே வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டியே வச்சுக்கலாம்பாங்க. இப்போ அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு 5 வருஷம் முன்னாடி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஈக்விட்டியே வச்சுக்கலாம். ஏன்னா ஈக்விட்டியில் தான் உங்களுக்கு ரொம்ப ஃபெச்சிங்காக இருக்கும், உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்டு, எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்னு எதுக்கு போனாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அது மணி கொடுத்துச்சு, எல்லாருக்குமே மணி வந்துச்சு. ஸோ அதனால் நம்ம ரிட்டையர்மெண்ட் தான் ஒரு 25 years 30 years தள்ளி தானே வருது, இடையில மார்க்கெட் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருக்கும். அந்த நம்பிக்கையோடு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டியில் வச்சுக்கலாம். ஸோ இப்படி இது வந்து முக்கியமாக ஒரு வழியாக சொல்கிறாங்க. சில பேர் இதெல்லாம் இந்த வழியெல்லாம் இல்லைன்னு அவங்க இன்னொரு வழி சொல்லுவாங்க. பட் இது வந்து ஈஸியாக எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு வழி. ஒரு 30 வயசா அவங்களுக்கு 30% நீங்கள் ஃபிக்ஸட் இன்கமில் வச்சுக்கோங்க. பேங்க் டெபாசிட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்டு, கவர்மெண்ட் கொடுக்குற பாண்ட்ஸு, அந்த மாதிரி ஃபிக்ஸட் இன்கமில் வச்சுக்கோங்க. ஒரு 70% நீங்கள் மார்க்கெட்டில் போடலாம், ஸ்டாக் மார்க்கெட்லேயும் போடலாம், மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் போடலாம். மொத்தத்தில் உங்களுக்கு க்ரோத் வரும். அந்த மாதிரி நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோவில் கொண்டு போகலாம். ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கணும், எப்படிலாம் இருந்தால் அந்த போர்ட்ஃபோலியோ அட்ராக்டிவாக இருக்கும்? நம்ம அந்த போர்ட்ஃபோலியோ ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து நம்ம லைஃபுக்காக நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு விஷயம். முதல்ல வந்து எவ்வளவு சிம்பிளாக வைக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக வைக்கணும். சில பேர் எங்கே ஒரு என்எஃப்ஓ பார்த்தாலும் அதில் ஒரு 1000 ரூபாயாவது போட்டால் தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். என்ன ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலும் அதில் நம்மளும் போகணும், அதில் நம்மளும் பங்கெடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் நம்ம ஓவராக நம்ம அதில் சேர்க்க நம்மளுக்கு கன்ஃபியூஷன் தான் மிச்சமாகும். ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோ முதல்ல சிம்பிளாக இருக்கணும், நம்ம கிளியராக இருக்கணும். ஒரு 20% வந்து உங்களுக்கு பத்திரமா மணியாகவே இருக்கணும், கேஷாகவே இருக்கணும். உங்களுக்கு எமர்ஜென்சி வரும், ஏதாவது ஒரு செலவுகள் வரும், அதுக்காக சேஃபாக மணியாகவே கொஞ்சம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 20% இன்றைக்கி டேட்டில் வந்து கோல்டு சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அசெட்டு அதில் வந்து வச்சுக்கிறோம். அப்புறம் மீதி ஒரு 80% 70% அதை வந்து நம்ம ஃபினான்ஷியல் அசெட்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டு, இல்லை சில பேருக்கு கிரிப்டோ பிடிச்சதுன்னா அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி பிளான் பண்ணி முதல்ல ஒரு சிம்பிள் பிளான் ஒன்று வச்சுக்கணும். நம்ம வைக்கக்கூடிய அசெட்ஸ் எல்லாம் நாட் கோரிலேட்டடாக இருக்கணும். முக்கியமாக அதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கணும். நம்மளுடைய இது அப்போ தான் நம்ம நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். நம்ம வாங்கும் போதே ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கிட்டோன்னா அதுக்கு மேலே எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்? ஸோ நம்ம காஸ்ட்டை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோவில் உள்ள அசெட்டெல்லாம் சீப்பராக வாங்க முடியும்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கோல்டு வாங்குறீங்க, கோல்டுலேயே சீப்பாகவும் வாங்க முடியும், காஸ்ட்லியாகவும் வாங்க முடியும். எக்ஸாக்ட்லி நீங்கள் ரொம்ப எங்கேயோ போயிட்டீங்க. என்ன அப்படின்னா, முதல்ல இந்த மாதிரி ஃபிசிக்கல் கோல்டு வாங்கினோன்னா ஒரு 20% செய்கூலி சேதாரம் அதெல்லாம் போகும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து லாக்கரில் வைக்கணும்னா லாக்கர் ரெண்ட்டு, லாக்கருக்கு ஒரு டெபாசிட்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க போகும்போது வரும்போதும் காருக்கான செலவு, ஒரு வேளை காணாமல் போச்சுன்னா மொத்தமாக போச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோவில் வேணும்.
கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டே போட வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. கண்டிப்பாக மக்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டு வேணும். அன்றைக்கி நான் ஏதோ ஒரு தம்பிகிட்ட இப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு கோல்டு சேர்க்க போகிறேன் மேடம் அப்படின்னாரு. எதுக்குப்பா நீங்கள் போய் கோல்டெல்லாம் வாங்குறீங்க, ஒரு இந்த பேப்பர் கோல்டு வாங்கிக்கிறது தானே அப்படின்னா, என்னோடய ஃபினான்ஸுக்கு நான் பேப்பரில் கொண்டு போய் என்னத்த மேடம் காமிக்கிறது, நான் ஒரு கோல்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாரு. 100% ட்ரூ. ஸோ நம்ம யாரையுமே கோல்டெலாம் வாங்காதுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபிசிக்கல் கோல்டு தேவை தான். அதே சமயத்தில் நம்ம மைண்டில் நம்ம போர்ட்ஃபோலியோவை நம்ம சீப்பராக ஆக்கணும் அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் எவ்வளோ வேணுமோ அது தவிர இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்க்கணும்னு நினைக்கிறத அந்த மாதிரி பேப்பர் கோல்டில் போட்டு நம்ம சேர்த்துட்டு வரணும். இது அதே மாதிரி டாக்ஸேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோவில் உள்ள அசெட்ஸுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கில் எஃப்டி பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 months அவங்க டிடிஎஸ்ன்னு பிடிச்சிருவாங்க, டேக்ஸை பிடிச்சிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு எவ்ரி 3 months நம்ம பணம் கொஞ்சம் குறையுது. அதுவே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடும்போது நீங்கள் எடுக்கும்போது அந்த அளவுக்கு டேக்ஸ் வராது, கால்குலேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஓரளவுக்கு அஃப்கோர்ஸ் பேங்க் டெபாசிட் வேணுமா, கண்டிப்பாக வேணும். ஒரு அரை மணி நேரத்தில் பணம் வேணும்னா நம்மளுக்கு பேங்க் தான். மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா 1 நாள் 2 நாள் அப்புறம் எல்லாமே சொல்லுவாங்க, ஏடிஎம்ல எடுக்கலாம் எல்லாமே சொல்கிறாங்க. இருந்தால் கூட நம்மளுக்கு பணம் வேணும். அந்த ரீசெண்டாக ஒரு ஃப்ளட் வந்தப்பெல்லாம் பேங்க்கில் போய் 1/2 hourல பணம் எடுத்துகிட்டு வெளியூர் போக முடிஞ்சது. இதுவே நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருந்தோன்னா நம்மளால் எப்படி பணம் எங்கேருந்து வரும்? ஸோ அதுக்காக ரெண்டுமே வேஸ்ட்டுன்னு, எதையுமே வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு பர்பஸ், எமர்ஜென்சிக்கு ஒரு ஃபண்ட் இருக்கணும், டக்குன்னு எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு லிக்விடாக நம்மக்கிட்ட ஒரு கேஷ் இருக்கும். ஸோ அது மாதிரி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆனால் குறைய வச்சுக்கணும். ரொம்ப நிறைய வச்சுருந்தோம் அப்படின்னாக்களும் நம்மளுக்கு அதோட டாக்ஸ் எஃபிஷியன்ட் கிடையாது அது. ஸோ காஸ்ட்டு கம்மியாக இருக்கணும், டேக்ஸு கம்மியாக இருக்கணும், ரிஸ்க்கு கம்மியாக இருக்கணும். இப்போ தான் என்னோடய போர்ட்ஃபோலியோ நல்ல க்ரோ ஆகணும், நல்ல டபுள் பங்கு, ட்ரிபிள் பங்கு, மல்டி பேக்கர் எஃபெக்ட் எல்லாம் வரணும். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில், அதுவும் நான் F&Oவில் தான் போவேன். நம்ம நிறைய யங் பாய்ஸ் அப்படி பண்ணதை நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருக்கோம். சொல்ல கேட்காம அந்த ட்ரேடிங்கில் தான் இருந்தாங்க அவங்க. ஸோ அதனால் இப்போ எவ்வளோ 90% ஆஃப் த பீப்புள் தே லாஸ்ட் மணின்னு சொல்லி செபியே சொல்லுது. ஸோ அதனால் நம்மளோட போர்ட்ஃபோலியோ நம்ம ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கணும். ரிஸ்க்கு கம்மியாக இருக்கணும், காஸ்ட்டு கம்மியாக இருக்கணும், டேக்ஸ் கம்மியாக இருக்கணும். இது 3 இருக்கிற மாதிரி இருக்கணும். இதில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம்? இப்போ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ஒன்று எடுக்கிறோன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கோல்டு இருக்கணும், அதே மாதிரி பாண்ட்ஸ் ஷேர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்தெந்த விஷயங்கள ஒரு காமன் மேன், என்னால் ஒரு மினிமம் அஃபோர்ட் பண்ண முடியக்கூடிய மக்கள் இதெல்லாம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் சேஃபர் சைட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ என்னவா இருக்கும்? இப்போ நிறைய பேர் நம்ம இந்த போர்ட்ஃபோலியோ நம்ம இது வரைக்கும் பேசினதில் நம்ம ஒரு வீடு பற்றி பேசலை. ஆனால் வீடுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம வேலைக்கு போயிட்டுருக்கோம், சம்பளம் வந்துட்டுருக்கு, எவ்வளோ வேணால் ரெண்ட்டு கொடுத்துட்டு போகலாம். ஒரு 60 வயசில் நம்ம உட்காரணும்னு நினைக்கும் போது நம்ம தலைக்கு மேலே நம்மளுக்கு ஒரு கூரை வேணும். நம்ம அப்போ எங்கே போய் வீடு வாங்குறதுன்னு அப்போ யோசிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு எல்லாருக்குமே, அதான் கவர்மெண்ட்டே அனைவருக்கும் வீடு அப்படிலாம் திட்டம் கொண்டு வராங்க. கண்டிப்பாக ஒரு வீடு நம்மளுக்கு வேணும். நம்ம போர்ட்ஃபோலியோவில் முக்கியமாக அதுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துடலாம், ஒரு வீடு. அதுக்கப்புறம் அடுத்த பிளேஸ் எங்கே கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கோல்டு. இந்த கோல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம முதலே பேசின மாதிரி ஃபிசிக்கல் கோல்டு இருக்குது, அடுத்தாப்பில் இந்த டிஜிட்டல் கோல்டு இருக்குது. எப்படி ஒன்றுமோ நம்ம வாங்கிக்கலாம். கண்டிப்பாக கோல்டு நம்மளோட எல்லாரோட போர்ட்ஃபோலியோலையும் வேணும். 5 to 10% அளவுக்கு நம்மளுக்கு போர்ட்ஃபோலியோவில் வேணும். இது நான் வீடு கோல்டு ரெண்டுமே நம்மளுடைய முன்னோர்கள், அதான் சொல்லுவாங்களா, முன்னோர்கள்லாம் மூடர்கள் அல்லன்னு ஏதோ ஒரு பாட்டில் கூட வரும். அது மாதிரி அவங்க தெரிஞ்சு தான் சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். அடுத்தாப்பில் போனீங்கன்னா பேங்க். முந்திலாம் பேங்க் ஒன்று தான் நம்மளுக்கு வழி. நம்ம பணத்துக்கே நம்மளுக்கு போடுறதுக்கு எடுக்கிறது, எஃப்டி போடுறது, ஆர்டி போடுறதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பேங்க்கில் தான் நம்பிட்டு இருந்தோம். இப்போ அந்த மாதிரி இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட் வந்துடுச்சு, ஸ்டாக் மார்க்கெட் வந்துடுச்சு, கிரிப்டோ கரன்சி வந்துடுச்சு. முந்தி நம்மளோட ஹவுஸ் ஹோல்டு சேவிங்கில் 75% பேங்க்கில் இருந்துச்சு. இப்போ 35% தான் பேங்க்கில் இருக்குது. ஸோ பேங்க்கில் நிறைய டெபாசிட்டை முன்னேற்றணும்னு அவங்களும் 1008 மழி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பேங்க்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முதலே சொன்ன மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுக்கலாம். அவசரத்துக்கு எடுக்கணும்னா பேங்க்கில் இருக்கிற மாதிரி வேறு எங்கேயும் நம்ம எடுக்க முடியாது. நான் பேங்க்குன்னு சொல்லும்போது போஸ்ட் ஆஃபீஸும் இன்க்ளூடட் தான். போஸ்ட் ஆஃபீஸும் சிமிலர். பேங்க்கில் எப்படி நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டி இருக்கோ அதே மாதிரி தான் போஸ்ட் ஆஃபீஸில். அது இன்னும் பெட்டரும் சேவிங். ஆமாம், இன்னும் கூட பெட்டர் தான். ஸோ அதுலேயும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் ஃபிக்ஸட் இன்கமில் வேறு ஒன்று வேணும் அப்படின்னு நினச்சோன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த இப்போ RBI ஃப்ளோட்டிங் பாண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ முக்கியமாக நம்ம பேங்க்கில் ஆக்சுவலி நிறைய புது ஃபெசிலிட்டிஸும் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் ஓடி லிமிட்னு ஒன்று சொல்கிறாங்க. எமர்ஜென்சி ஃபண்டே தேவையில்லை. உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் இருந்தால் போதும். நீங்கள் ஒரு ஓடி லிமிட் கேட்டிங்கன்னா உங்கள் பேங்க்கில் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு 1000 வேணுமா 500 வேணுமா நீங்கள் ட்ரா பண்ணலாம், நாளைக்கே திருப்பி கட்டலாம்.
நீங்கள் திருப்பி லோனுங்கிற பேச்சே உங்களுக்கு வராது. உங்களோட ஓன் எஃப்டி மேலே உங்களுக்கு லோன் வந்து கொடுக்க மாட்டாங்க. லோன் வாங்கக்கூடாது, ஒரு லிமிட்டு தான் வாங்கி வச்சுக்கணும். லிமிட்லாம் எப்போ வேணுமோ ஏடிஎம்மில் போய் எடுக்கலாம், திருப்பி கட்டலாம். அது மாதிரி ரொம்ப நல்ல ஃபெசிலிட்டி அது. நீங்கள் 1000 ரூபாய் எடுத்தால் அவ்வளோக்கு மாத்திரம் தான் வட்டி போடுவாங்க. நீங்கள் 50,000 வச்சுருக்கீங்க, 1000 ரூபாய் எடுக்கிறீங்க, 50,000க்கு 7% வட்டி கொடுப்பாங்க. 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு 9% வட்டி போடுவாங்க மேக்ஸிமம். இதுவே நீங்கள் பர்சனல் லோனு கிரெடிட் கார்டெலாம் யோசிச்சு பாருங்கள், 36%, 28%லாம் கேள்விப்படுறோம். ஸோ இப்போ எஃப்டிலையுமே அதே ஒரு டெக்னிக் இருக்குன்னாங்க மேம், லோன் அகேன்ஸ்ட் எஃப்டின்ற மாதிரி. லோன் போட்டிங்கன்னா என்ன பிரச்சனைனா 50,000க்கு 35,000 ரூபாய் கையில் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ அந்த 35,000 ரூபாய் நீங்கள் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவீங்க, செலவு பண்ணிடுவோம். நம்ம வேணும்ட்டு இல்லை, நம்ம அப்படியே வந்துடும். அது மாதிரி செலவு தேடி வரும்பாங்க, அது மாதிரி தேடி வந்துடும் நம்மளை செலவு. ஸோ கையில் பணம் போயிடும், நம்மளுக்கு வேணுங்கிறப்போ இருக்காது. அதனால் நீங்கள் லோன் அகெயின்ஸ்ட் இது எடுக்கவே எடுக்காதீங்க, எஃப்டி எடுக்காதீங்க. நீங்கள் எடுக்க வேண்டியது கரண்ட் அக்கௌண்ட் ஓவர் டிராஃப்ட் லிமிட். அப்படி போய் நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா பேங்க்லையும் இப்போ கொடுக்குறாங்க. புரியுது. ஸோ போர்ட்ஃபோலியோவில் பேங்க் இருக்கணும், கோல்டு இருக்கணும், வீடு இருக்கணும், வேற என்ன? இது வந்து 3மே கொஞ்சம் பழமையான விஷயம். இது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பழக்கமான விஷயம். இது வந்து யார் வேணால் ஈஸியாக நம்ம சொன்ன உடனே புரிஞ்சுக்குவாங்க, ஆமாம் இது நம்மளுக்கு வேணும் அப்படின்னு எடுத்துப்பாங்க. அடுத்தாப்புல அவங்களுக்கு ஆனால் இது எல்லாமே ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது தான். ஆனால் க்ரோத் வேணும், எனக்கு இன்ஃப்ளேஷன் பீட்டிங்காக வேணும், இன்ஃப்ளேஷன் தாண்டின வருமானம் வரணும், டாக்ஸேஷன் தாண்டின வருமானமாக வரணும் அப்படின்னா நம்ம போக வேண்டியது வேறு வழியில் ஸ்டாக் மார்க்கெட்டும் மியூச்சுவல் ஃபண்டும் தான். ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கே தெரியும், பயங்கரமான ரிஸ்க்கு, ரொம்ப பயங்கர ரிஸ்க்கான இடம். நீங்கள் அதோட நம்ம இதுவும் அடிக்கடி கேள்விப்படுவோம் அந்த கதை. நான் எல்லா இடமும் அநேகமாக சொல்லியிருக்கேன். இந்த ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து 5,000 ரூபாயோட வந்தார் மார்க்கெட்டுக்கு. அவர் போகும்போது 100 ஏரோப்ளேன் ஒரே நாளில் வாங்கினார். அந்த அளவுக்கு அவரால் மார்க்கெட்டில் ஒரு 35-40 வருஷத்துக்குள்ளே பணம் பண்ண முடிஞ்சுது அவரால். ஸோ அந்த அளவுக்கு அது அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுக்கலாம். அந்த எடுக்கிற முயற்சியில் நம்ம ஃபுல்லாக உள்ளே விழுந்து காணாமல் போனாலும் போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்கான இடம் தான். தெரிஞ்சால் மட்டும் வாங்க. ஆமாம், வராதீங்க. ஓரளவுக்கு நாலேஜோட வரணும். யாரோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சுய ஆராய்ச்சியெல்லாம் இல்லாமல் நம்ம அதுக்குள்ளே வந்தோம்னா நம்ம கண்டிப்பாக மாட்டிட்டு கஷ்டப்படுவோம். அண்டு முக்கியமாக இன்னொன்று என்ன இருக்கணும்னா, நம்மளுக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு பேஷன்ஸ் வேணும். அதை வந்து முக்கியமாக ஒரு மார்க்கெட் இப்போ கீழே விழுந்திருக்கு உடனே ஐயோ என் பைசாலாம் போச்சு. எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் அப்படி தான், பேங்க்கில் எங்கூட வேலை பார்த்தவர் தான். மார்க்கெட் கீழே விழுந்தோடனே ஐயோ மேடம் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு, நான் என்னோடதெல்லாம் வித்துற போகிறேன். ஐயோ உங்களோடதெல்லாம் லாஸ்ட்ல இல்லைங்க இருக்குது. ஆமாங்க பரவாயில்லைங்க போட்டுங்க நான் வித்துடுறேன். இப்பதாங்க இன்னும் கொஞ்சம் வாங்கணும். நீங்க இப்பதான் விலை கொஞ்சம் வாங்கி வச்சாதான் அது மேல போகும்போது மறுபடியும் நல்ல லாபம் வரும்னா டென்ஷன். எனக்கு நைட்டு தூக்கம் வரல, நான் லாஸ்ட்ல இருக்க மாட்டேன், இது என் பையனுக்கான பணம், நான் இதை வித்து எடுத்தாலே. அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கிறவங்க எதுக்கு உள்ளே போய் அந்த பணத்தை போட்டிங்க? வராமலே இருந்திருக்கலாம். அதான். அண்ட் மோரோவர் மார்க்கெட்டுக்குள்ளே போன உடனே அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னு ஒரு ஃபீல் இருக்கும். இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தது, நேற்று கூட நல்லா தானே இருந்தது, இன்னைக்கு தான் காசு போட்டு மார்க்கெட் போயிருச்சு அப்படின்னு. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடியே நின்று யாரோ வாட்ச் பண்ணுறாங்களாம் கூட, நம்ம வாங்கின ஸ்டாக்கு கீழே போகும். இதுக்கு என்ன பண்ணுது, மார்க்கெட் எல்லாம் மேலே போயிட்டு இருக்கோம், நம்ம வாங்கின ஸ்டாக் மாத்திரம் அது மட்டும் நேற்று வரைக்கும் நல்லா தான் போச்சு, நான் வாங்கின உடனே காணாம போச்சு. அந்த மாதிரி தான் அது. அதான் கண்கட்டி வித்த மாதிரி தான் அந்த மார்க்கெட் பிஹேவ் பண்ணும். அதை வந்து கையாளுறதுக்கான பொறுமையும் நாலேஜும் நம்மளுக்கு வேணும். அடுத்தாப்புல மியூச்சுவல் ஃபண்டு இப்போ நிறைய மக்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பித்தது லேட்டு, 100 வருஷமாக தான் நம்ம இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு கொஞ்சம் டவுட்டு. சவுத் இண்டியன்ஸ் எல்லாம் அப்படி சும்மா கிடையாது, கிடச்சதுக்குள்ளெல்லாம் போய் நுழைஞ்சு தலையை விட மாட்டோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இது சரிதானா. அஃப்கோர்ஸ் சில ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது ஊர் பக்கம், மற்றபடி நார்மலி எதுவும் வந்துச்சுன்னா நம்ம உள்ளே போகலாமா வேண்டாமா அப்படிலாம் யோசனை பண்ணி தான் நம்ம செய்வோம். அதனால் இப்போ கிட்டத்தட்ட இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம எல்லாம் போய் ஒரு 30 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். அது 100 வருஷத்துக்கு முன்னாலே இருந்தால் கூட 30 வருஷமாக தான் மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம ஆக்டிவாக நம்ம ஊரில் வந்திருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன்ஸ் தான் மியூச்சுவல் ஃபண்டு சிப்பில் ரொம்ப அதிகமாக போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் வந்துச்சுன்னா நம்ம கட்டியாக பிடிச்சிப்போம். சிப்புன்ற விஷயங்கள் ரொம்ப எளிமையாக அவங்க டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய யூபிஐ டிரான்சாக்ஷன்லேயே சிப்ஸ் வந்து இப்போ இருக்கு, 100 ரூபீஸில் சிப் பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் வந்துருக்கு. ஆமாம். இன்னொன்று நான் கவனித்தது என்னென்னா, நீங்கள் உங்களோட பிஹைண்ட் வுட்ஸில் நீங்கள் நிறைய இந்த ரோட் சைட் பீப்புள்கிட்டலாம் நிறையா இன்டர்வியூ எடுப்பீங்க, எந்த விவரமாக பேசுகிறாங்கங்க. நிஜமா நம்மளுக்கு ஆச்சரியமாக, மக்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சிடுச்சா, இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ படிச்சுட்டாங்களா. ரொம்ப காமன் பீப்புள் அவங்க எல்லாருமே பேங்க் ரிலேட்டடாக கூட இருந்திருக்க மாட்டாங்க, பேங்க்குக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம். ஆனால் மார்க்கெட் எப்படி இருக்குன்றது ஆழமாக தெரிஞ்சு பேசுகிறாங்க. அதுவும் யங்ஸ்டர்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து மார்க்கெட்னா என்ன, அதில் எங்கே காசு வைக்கணும், எந்த மாதிரி ஈக்விட்டியை வந்து மெயின்டைன் பண்ணணுன்றதை அடித்து நவுக்கிறாங்க. அவ்வளோ தூரம் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு பசங்களுக்கு, அவ்வளோ தூரம் இன்வால்வ்டாக இருக்காங்க. ஆனால் இன்னொன்று செய்யணும், அதோட டவுன் சைடும் ஒன்று இருக்குது.
MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.